சூரியன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு, நிர்வாகம். இந்த சூரியனோட கர்மான்னு நம்ம எத சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, மீன ராசி, மீன லக்னம். இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு இயல்பிலேயே ஒரு ஹெட்டுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி, ஒரு தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு அப்படின்றது இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப டெக்னிக்காலிட்டீஸ் தெரியல அப்படின்னாலுமே, ஓனர் முன்னாடி எப்படி கரெக்ட்டா வேலை செய்ற மாரி பண்ணலாம் அப்படின்ற அந்த அந்த பாவலான்னு சொல்லுவாங்கல்ல, அத சூப்பரா பண்ணுவாங்க. அதனாலயோ என்னவோ, நெறைய சூரியன் கர்மாவ நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கல் நாலேட்ஜ் இல்லனாலுமே, ஓனர்ட்ட சீக்கிரமா நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா, அந்த ஓனர சாட்டிஸ்ஃபை பண்றது எப்படி அப்படின்றது வந்து இயல்புலயே அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ, அந்த தலைமை பண்பு உங்களுக்குள்ள இருக்கு. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அண்ட் ஓனர ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நபர்களும் இவங்க தான். நல்ல பேர் வாங்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் கர்மாக்கு, இவங்களுக்கெல்லாம் இயல்பிலேயே அந்த ஹீலிங் பவர் அப்படின்றது இருக்கும். இப்போ மத்தவங்களுக்கு வந்து இப்போ மத்தவங்கள கூப்பிட்டு நீங்க ஒரு தலைவலி, தைலம் தேய்ச்சு விடு, இல்ல கை அமுக்கி விடு, கால் அமுக்கி விடு அப்படின்னு சொல்றதுக்கும், இவங்கள செய்ய சொல்றதுக்குமே நெறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் உங்க தலைய மசாஜ் பண்ணி விட்டு போனா போதும். அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும்.